கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இந்த காலை நேரத்தில் நாம் ஆராதனைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு சில வசனங்களை பார்த்து நாம் ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். சங்கீதங்களிலே 63வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 63வது சங்கீதம் 1வது வசனம். தேவனே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஒரு மனிதன் அதிகாலையில் எழும்பி தேவனை தேடும் போது எப்படி தேட வேண்டும் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்றால், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று காலையிலே எழும்பி அவரை உச்சரித்து நாம் பாடி ஆராதிக்க வேண்டும். பாருங்க, மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசுவை பற்றி வசனம், அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து நமக்கு மாதிரியை அவர் வைத்து சென்றிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அதிகாலையில் நான் எழும்ப வேண்டும், அதிகாலையில் நான் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றால், அவர் அதிகாலையிலே எழும்பி ஜெபம் பண்ணினார். நாமும் அதிகாலையிலே எழும்பி நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவரை பாடி துதிக்க வேண்டும். அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்முடைய பலன், ஆலோசனை கர்த்தர். அப்படி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாட வேண்டும். ஏன் பாட வேண்டும்? அவர் அதிகாலையிலே எழும்பி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு அதிகாலையிலே எழும்பி அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையிலே நாம் எழும்பி கர்த்தரை தேடுவோமானால் அவர் சமூகத்திலே நாம் அவரை கண்டடைவோம். இன்னைக்கு எந்த பிரச்சனையோடு, எந்த போராட்டத்தோடு, எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, இந்த அதிகாலையில் அவர் முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை பிரகாசமடைய பண்ணுவார். நம்மை காண்கிற தேவனாய் அவர் இருப்பார். எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும். சந்தோஷத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். என் வாழ்க்கையில எத்தனை வறண்ட நிலங்கள், எத்தனை விடாய்த்து போன அனுபவங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் களிப்பாய் மாற்றி சந்தோஷமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். அதிகாலையில் சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு அவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோம். தேவன் நமக்கு கிருபை செய்வார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை கரங்கள் தட்டி இணைந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு, ஆண்டவரே நீர் என் கண்மலையானவர், என்னை காக்கிறவர், என்னை பாதுகாத்தவர், இதுவரை நடத்தினவர், இனியும் நடத்த வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி அதிகாலையில சொல்லி பாடலாம். ஆமென். என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ராஜாவே ஆராதனை உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, ஆமென். எதற்கும் பயமில்லையே. காலை நேரத்துல உயர்த்தி சொல்லுங்க, இயேசு அவரே ராஜா என் என் பலன், பலனானி, எதற்கும் பயமில்லை. எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ராஜாவே ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ராஜாணி செய்த நன்மைகளை என்றும் எண்ணியே துதித்திடுவே. உணபலத்தோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை இரட்சகரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, பலவீனம் எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரே. கிருபை தந்தீரையா. ஆமென், ஆமென். எங்கள் பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை இரட்சகரே, ஆராதனை எங்கள் இயேசுவே உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே. ஆமென், ஆராதனை உமக்கே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. நீங்க சொல்லுங்க, இயேசுவே வாழ்க, வாழ்கவே, வாழ்க, ராஜாவே. வாழ்க, காலை நேரத்தில் அவர் நாமத்தை உயர்த்தி, ஓ இயேசுவையா, நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அவே. இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் ஆமென். பிரியமும் உண்டாகட்டும். நீர் வாழ்க, ஐயா வாழ்க,
வாழ்கப்பா, ஐயா வாழ்க, வாழ்கவே வாழ்க, ராஜாவே, நாமம் வாழ்க, வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க இயேசுவே. நாமம் உயர்த்தி பாடுங்க காலை நேரத்துல. வாழ்க, ஓ, நீர் ஒருவரே துதிக்கும் பாத்திரர். ஆமென். நாமம் வாழ்க, அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதினானே ஆமென் அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம் கரங்களை தட்டி, நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம் எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழியட்டும் சொல்லி ஆண்டவரே. வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பழுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பழுக்கு எதிரானே. துதி உடை போர்த்திடுவே, இன்று சாம்பல் நீக்கிடுவே, இது அதிகாலையிலே. துதி உடை போர்த்திடுவே, இயேசுவே, சாம்பல் நீக்கிடுவே, ஐயா அலங்காரமாகிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. ஐயா எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி இந்த வழிகின்றது, காலை நேரத்துல வழிந்து ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. நிரம்பி வழிகின்றது, ஆமென். வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் இன்று மரம் நானே, ஆமென் நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும். சொல்லுங்க, விருந்தும் மருந்தும் நானே, விருந்தும் மருந்தும் என் குடும்பத்துக்கு. அவைக்கு விருந்தும் மருந்தும் நானே. ஐயா எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, ஆமென். வழிந்து ஓடுகின்றது. எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்த காலை நேரத்துல கூற வந்தோம், உண்மையே அன்பு கூற வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். துதித்திட வந்தோம், ஓ, தொழுதிட வந்தோம், தூயவரே. ஒரு விசை கூட சொல்லுங்க, ஆராதிக்கவே ஆராதிக்க. ஆமென். அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், இன்று தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே
துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே துதித்திடவே ஆமே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்கவே இன்று ஆராதிக்க ஆமே அன்பு கூற வந்தோம். ஓ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். துதித்திட வந்தோம். என் தூயவரே சுவையே கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம். ஆமே அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். துதித்திட வந்தோம். என் தூயவரே சுவையே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே ராஜாவே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே. உன்னதரே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒரு விசை கூட ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒத்தாசை அனுப்புவீராக. பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிறோம். மகிமை கடந்து வரட்டும், கிருபை கடந்து வரட்டும், இரக்கம் கடந்து வரட்டும், சுகம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சந்தோஷம் பெருகட்டும். தேவனே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, 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 அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொன்னீரே. இந்த காலை நேரத்தினுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒத்தாசை அனுப்பி ஆண்டவரே கிருபையால் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் இரக்கமாய் தயவு கூர்ந்து கர்த்தர் இந்த காலை நேரத்தில் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. முழு பலத்தோடு கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசுவே, அன்பரே சுராஜனுக்கே. முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆவியான
ஆவியான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்டும். என் வாயிலே என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். முழு பலத்தோடு ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கு. ஆவியானவரே, காலை நேரத்து கரங்களை உயர்த்தி அன்பரே ராஜனுக்கே ஆவியான ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை மகிமைப்படுவதாக. ஆராதனை ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அதிகாலையில் தேடுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னதைப் போல எங்கள் தேவனே, உம்மை நோக்கி அதிகாலை உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை தருவீராக. எதிர்பார்ப்போடு தேவையோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கத்த தருவீராக. ஆண்டவரே, எங்க கண்கள் உம்முடைய கரத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றன. ஒத்தாசை அனுப்புவீராக, கிருபை அனுப்புவீராக, தயவை அனுப்புவீராக. தேவன் அனுக்கிரகம் செய்தள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தையோடு எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், கிருபையாய் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவாராக. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வைத்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை அவர் தருவாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்திலே வந்து அவருடைய வசனங்களை கேட்கும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பலத்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அதில் எவ்வித சந்தேகமும் நமக்கு இல்லை. ஏனால் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகாலையிலே எழும்பி தங்களுக்கு வேண்டிய மன்னாவை சேகரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கர்த்தர் தருகிறார். ஒவ்வொரு நாளும் புதிய பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை தான் கர்த்தர் செய்கிறாரே தவிர பழையவைகளை வைத்து அவர் நடத்துகிற தேவன் அல்ல. நாம் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஏதோ நேற்று கொடுத்த கிருபையை வைத்து இன்றை நீ வைத்துக்கொள்னு சொல்லுகிற தேவன் அல்ல.
ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தந்து நம்மை நடத்துகிறவர். புதிய காரியத்தை செய்வேன் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தை வச்சுட்டு நான் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லலை. நித்தமும் தினமும் ஆண்டவர் நமக்கு புதிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற மன்னாவை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபைகளை தருவாராக. சங்கீதங்களிலே 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 34வது சங்கீதம் 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நல்ல கவனிங்க, இந்த வசனம் நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு வசனம். இந்த வசனத்தை அறியாதவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. நன்கு அறிந்து தெரிந்த ஒரு வசனம். அடிக்கடி நம்முடைய ஜெபத்தில் பயன்படுத்துகிற ஒரு வசனம். அநேகருக்கு நாம் ஜெபிக்கும் போதும் பயன்படுத்தி ஜெபிக்கிற ஒரு வசனம். வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு வசனம்தான் இந்த வார்த்தை. அவரை நோக்கி பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஒரு மனிதன் தேவனை நோக்கி பார்ப்பது என்பது உன்னதமான அனுபவம். இந்த உலகத்தில் மனிதர்களை நோக்கி பார்த்து பார்த்து ஏமாந்து போன சூழ்நிலையில், ஏமாற்றங்கள் அடைந்த நிலையில் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், என்ன நோக்கி பாருப்பா. முகங்களை கர்த்தர் பிரகாசமடைய பண்ண, வெட்கப்படுத்தாதபடி நடக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். 104ஆம் சங்கீதம் 27வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அவரை நோக்கி தான் பார்க்குதான். வாசிக்கலாம். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். பாருங்க, உம்மை நோக்கி காத்திருக்கும். பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியுது எனக்கு ஆகாரம் வேணும்னா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கடல் ஜீவராசிகளை மட்டும் எவ்வளவு கோடி இருக்குது, கணக்கிலே இல்லை, சொல்லவே முடியாது. அவ்வளவும் காலையில் ஏற்ற வேளையில் அவரை நோக்கி பார்க்குதான். இன்னைக்கு ஆகாரம்னா நீங்கள் தான் ஆண்டவரை எனக்கு தரணும். அப்போ ஒரு ஜீவராசிகளுக்கு தெரியுது, அவரை நோக்கி பார்த்தாதான் ஆகாரம் கிடைக்கும், அவரை நோக்கி பார்த்தாதான் அற்புதம் நடக்கும். ஆனால் நமக்கு தான் தெரியல. இன்னும் நம்ம என்ன செய்கிறோம்னா, மனிதர்களுடைய முகத்தை நோக்கி பார்க்க விரும்புகிறோம். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், ஒரு காரியங்கள் வந்த உடனே மனிதர்களிடத்தில் ஒரு ஆறுதலை பெற, மனிதர்களிடத்தில் ஒரு தேறுதலை பெற, மனிதர்களிடத்தில் ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ள மனுஷனுடைய முகத்தை நம்ம தேடி போகிறோம். ஆனால் இன்னைக்கு காலையில் நீங்கள் சொல்லுங்க, நான் அவரை நோக்கி நான் பார்க்கும்போது முகங்களை பிரகாசமடைய பண்ணுகிறது மட்டுமல்ல, என்னை வெட்கப்படுத்தாதபடி என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 3:4 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 3வது சங்கீதம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். எப்படி சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு நான் கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதிலருளினார். ரொம்ப அழகா சொல்லுது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். என்ன நடந்தது தெரியுமா? அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதிலருளினார். ரொம்ப அழகான வசனம். பதிலருளுகிற தேவன் அவர். அவர் கேட்டுட்டு போகிற தேவன் அல்ல, அல்லது கூப்பிடுறத பார்த்துட்டு கடந்து போகிற தேவன் அல்ல, நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் அவர். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு தேவையோடு, எதிர்பார்ப்போடு அவரை நோக்கி நீங்கள் பார்த்திருப்பீர்களானால் இன்னைக்கு சொல்லுங்க, நான் மனுஷனை பார்த்து பார்த்து நான் சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே, மனுஷனை பார்த்து பார்த்து நான் வெக்கம் அடைந்துட்டேன் ஆண்டவரே, மனுஷனை பார்த்து பார்த்து நான் ஏமாந்து போயிட்டேன் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதனால் பர்வதத்திலிருந்து, பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் அல்ல, அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் தருகிற சில நன்மைகளை உங்களுக்கு சுட்டி காட்டி நான் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவர் தான், அவர் தான் எனக்கு விடுதலை தர முடியும், அவர் தான் எனக்கு அற்புதம் தர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் நம்பி அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில்
தேவன் தரும் சில நன்மைகளை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபித்து நாம் கடந்து போகிறோம். உதாரணத்திற்கு சங்கீதம் 18:6 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 18வது சங்கீதம் 6வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எப்படி கூப்பிடுறான் பாருங்களேன் சங்கீதக்காரன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே, நான் ஒரு கஷ்டமான நேரத்தில் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். மறுபடியும் சொல்றாரு பாருங்க, என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறி. இன்னைக்கு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுங்க, நான் நெருக்கத்துல, ஒரு போராட்டத்துல, பல பிரச்சனைகளோடு கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். அவர் சாதாரணமா இல்லை, அவர் சந்நிதியில் போய் எட்டி அவர் செவிகளில் ஏறிற்று. என் சத்தத்தை அவர் கேட்டார், என் விண்ணப்பத்துக்கு பதில் தந்தார். இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோடு சொல்லுங்க, அவர் என் கூப்பிடுதலை கேட்கிற தேவன், நோக்கி பார்த்தா என்னை பிரகாசமடைய பண்ணுகிற தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். நம்பிக்கையோடு நம்ம சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 5 கருத்துக்களை நான் வேகமாய் சொல்லி இந்த காலை நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை ஒரு மனிதன் நோக்கி பார்க்கும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற 5 ஆசீர்வாதங்கள். சங்கீதங்களிலே 30வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 30வது சங்கீதம் 2வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். என்னை நீர் குணமாக்கினீர். முதலாவதாக ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் எதை தருகிறார் என்றால், முதல் ஆசீர்வாதம் குணம், சுகத்தை கர்த்தர் அந்த மனிதனுக்கு தருகிறார். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய உன்னத ஆசீர்வாதம் எது தெரியுங்களா? சுகமான வாழ்வு, குணம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் எல்லா ஆஸ்திகள், எல்லா ஐஸ்வர்யங்கள் இருந்தும் சுகம் இல்லை என்றால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு நிறைய அறிவு இருக்குது, திறமை இருக்குது, தாளந்துகள் இருக்குது, ஆனால் சுகம் இல்லை என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் சுகம், குணம் என்கிற ஆசீர்வாதம். இன்றைக்கு சுகத்தையும் குணத்தையும் தேடி அநேகர் அலைந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடுவாயானால், என்னை நோக்கி நீ பார்ப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன தெரியுமா முதல்ல செய்ய போகிறார்? அவர் சுகத்தை தந்து நம்மை பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அவர் சுகம் அருளும் தேவன் அவர். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். பாருங்க, எங்களை நோக்கி பார் என்றார்கள். 5வது வசனம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி, அவன் என்ன பார்த்தான் பாருங்க, ஏதாவது கிடைக்குமா என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். பாருங்க, ஏதாவது மனுஷன் இருந்து கிடைக்குமா? அவங்க சொல்றாங்க, எங்களை நோக்கி பாருப்பா, பார்க்கிறேன், ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நோக்கி பார்த்தான். 6வது வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நீ நினைக்கிறபடி வெள்ளி பொன்னெல்லாம் என்கிட்ட கிடையாது, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடை என்று சொல்லி விடுதலையை தேவன், சுகத்தை எங்க தருகிறார். யோசித்து பாருங்களேன். அவன் கால்களும் அவனுடைய கரடுகளும் பலன் கொண்டது என்று வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் மனுஷன் நோக்கி பார்த்ததெல்லாம் போதும் ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்களை நோக்கி நான் பார்க்குறேன். அங்கே வேதம் சொல்கிறது பொண்ணு வெளியெல்லாம் வேற, ஆனால் சுகத்தை தேவன் தருகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவாராக. இந்த காலை நேரத்தில் ஒரு பலவீனத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்களே ஆனால், ஒரு கஷ்டத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்களே ஆனால், மருத்துவமனைக்கு செலவு செய்துட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்திருப்பீர்களே ஆனால், மனிதனை அல்ல தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள், இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் சுகத்தை தருவார். நம்முடைய விசுவாசத்தை பார்த்து, நம்முடைய நம்பிக்கையை பார்த்து நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் குணத்தை தர
அவர் வல்லமை உள்ளவர். ஏனென்றால் நோக்கி பார்த்தவர்களை ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்படுத்துவதே இல்லை, வெறுமையாய் அனுப்புவதே இல்லை. ஒரு நாளும் ஆண்டவர் செய்யவே மாட்டார். இந்த காலையில் நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு, நான் உங்களை நோக்கி பார்க்குற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பலவீனங்கள், என் வாழ்க்கையில் இருக்கிற சுகவீனங்கள் விலகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் இன்றைக்கு சுகத்தை தந்து நம்மை ஆசிர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ முதல்ல ஒரு மனிதன் தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தருகிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? சுகத்தை, குணத்தை கர்த்தர் அந்த மனிதனுக்கு தருகிறார். இரண்டாவதாக சங்கீதம் 50:15 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 50வது சங்கீதம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ரெண்டாவது, நான் அவரை நோக்கி கூப்பிடும்போது, ஒரு மனிதன் இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது அந்த மனிதனுக்கு ரெண்டாவது கிடைக்கிற நன்மை என்ன தெரியுங்களா? பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? விடுதலையை கர்த்தர் தருகிறார். யாராலும் விடுதலை கொடுக்க முடியாது. தேவன் தான் ஒரு மனிதனுக்கு விடுதலையை தர முடியும். விடுதலையை அங்கு தருகிறார். யாரும் கொடுக்க முடியாது. மரண கட்டா இருக்கலாம், சாப கட்டா இருக்கலாம், எத்தனையோ கட்டுகளோடு நம்ம வந்திருக்கலாம். ஆண்டவர் மனிதனுக்கு விடுதலையை தருகிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்கேருந்து தான் பிரச்சனை வருதுன்னு தெரியல. திடீர்னு எங்கேருந்தோ ஒரு இழப்பு, எங்கேருந்தோ ஒரு நஷ்டம், எங்கேருந்தோ ஒரு பெரிய போராட்டங்கள் என் வாழ்க்கையில் வருது. என்னை விடுதலை செய்வார் யார் அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு சொல்லுங்கள், நான் அவரை நோக்கி பார்க்கும்போது எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் தொழிலிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் விடுதலை தர வல்லமை உள்ளவர். அவர் விடுதலை தருவார். அவர் மாத்திரம்தான் விடுதலை தர முடியும். அவரை தவிர வேறு யாரும் விடுதலை தர முடியாது. நீங்கள் தானியேலில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே அனனியா, மிஷாவேல், அசரியாவை அங்கே எரிகிற அக்கினி சூளையில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்போ அந்த ராஜா ஒரு வார்த்தை சொல்லுவார், என் கைக்கு உங்களை விடுவிக்கிற தப்பு வைக்கிற தேவன் யார்? என் கைக்கு யாருப்பா உங்களை தப்பு வைக்க முடியும்? யார் உங்களை விடுதலை செய்ய முடியும்? ஒருவராலையும் விடுதலை செய்ய முடியாது. இங்கே இருக்க யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது. நீ விடுதலையே கிடையாது, அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே இருந்து தேவன் அவர்களை மகிமைப்படுத்தினார். அங்கே தான் வாசித்தோம் பாருங்களேன். நான் உன்னை விடுவிக்கிறவர் மட்டுமல்ல, மகிமைப்படுத்துகிறவர். அதுவரை அவங்கள நினச்சிக்கிட்டு இருந்தாங்க தவறா. ஆனால் அனனியா, மிஷாவேல், அசரியாவை கொண்டு போய் எரிகிற அக்கினி சூளை, அது ஒரு தடவை அல்ல, 7 மடங்கு அதிகமாக அக்கினி சூளை எழும்பினது. அதில் தூக்கி போட்டாலும் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்ததினால் தீயின் ஸ்மெல் கூட அவங்க மேலே வரலையாம். விடுதலை மட்டும் கொடுக்கல, மகிமையும் கர்த்தர் அவர்களை கொண்டு படுத்தினார். இந்த காலை நேரத்தில் ஒரு பிரச்சனையோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, ஒரு போராட்டத்தோடு இருப்பீங்கன்னா, நீங்கள் சொல்லுங்கள், என்னை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, என்னை மகிமைப்படுத்தவும் அவர் ஆள முடியும். காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். அவரை நோக்கி நான் பார்த்ததுனால அவர் நிச்சயமாக என் முகத்தை பிரகாசமடைய பண்ணுவார். என்னை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. முதல்ல நான் சொன்னேன், ஆண்டவரை ஒரு மனிதன் நோக்கி பார்க்கும்போது குணத்தை, சுகத்தை ஒரு மனிதனுக்கு கர்த்தர் தருகிறார். இரண்டாவதாக, ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது இரண்டாவது எதை கொடுக்கிறார் என்றால் விடுதலையை தந்து அவனை ஆசிர்வதிக்கிறார். ஒரு குருடனை எடுத்துக்கொள்ளுங்கள், பர்த்திமேயு குருடன். அவன் சொல்கிறான், முன்னை விட அதிகமாக கூப்பிடுறான், உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு விடுதலை வேணும். விடுதலை தருகிறது. ஒரு தகப்பன் வந்து நிற்கிறான், தன்னுடைய பிள்ளை தீயிலையும் மற்றதுலையும் விழுந்து சாக போது இயேசுகிட்ட வந்து நின்று, என் குமாரனை விடுதலை செய்யுங்க. விடுதலையை கொடுக்கிறார். கானானிய ஸ்திரீ அங்கே வந்து, என் மகள் கொடிய மரண வேதனைப்படுகிறாள், விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுக்கிறார். எத்தனையோ பேருக்கு இயேசு விடுதலை கொடுத்தார் என்றால், இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் நமக்கும் கர்த்தர் விடுதலை தருவது அதிக நிச்சயம். காரணம், நம்மை வெட்கப்படுத்த மாட்டார், முகங்களை பிரகாசம் அடைய பண்ணுவார். மூன்றாவதாக, ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறார்? சங்கீதங்களிலே 91ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள்.
அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அடுத்து மூன்றாவது என்னன்னா, தப்புவிக்கும் தேவன் அவர். முதல்ல நான் சொன்னேன் குணத்தை கர்த்தர் தருவார். ரெண்டாவது நான் சொன்னேன் விடுதலையை கர்த்தர் தருவார். மூன்றாவது நம்மை தப்புவிக்கும் தேவன் அவர். நம்மளை தப்புவிப்பார். இந்த உலகத்தில் நம்மளை தப்புவிக்க முடியும்னு சொன்னால் அது நம்ம இயேசுவால் மட்டும், தேவனால் மட்டும்தான் முடியும். வேறு யாராலும் சில பிரச்சனைகளிலிருந்து தப்புவிக்க முடியவே முடியாது. அதே தானியேலை எடுத்துக்கொள்ளுங்க, சிங்க கவியில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. யார் தப்புவிக்க முடியும்? யாரும் இல்லை. ராஜாவே சொல்கிறாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு அங்கே கேட்குறார். அங்கே தானியேல் சொல்கிறாரு, ஆமாம் நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். தானியேலை சிங்கங்களின் கபிக்கு தப்புவித்தவர் நம்மையும் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்களுக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்து நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதுவும் அவர் என்ன சொல்றார் பாருங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். குற்றமும் நான் செய்யல, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். எவ்வளவு சொல்றாரு பாருங்களேன், என்ன தப்புவித்தார். ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு அங்கே கொஸ்டின் கேட்ட உடனே ஆமாம் என்னை தப்புவிச்சாரு. எப்படி தெரியுமா? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தலை, தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை சேதப்படுத்த நினைக்கலாம், நிறைய பேர் நம்மளை காயப்படுத்த நினைக்கலாம், நிறைய பேர் என்னென்னமோ செய்ய பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், எல்லா பற்கடிப்புகளுக்கும், எல்லா மனுஷனுடைய வார்த்தைகளுக்கும், எல்லா மனுஷனுடைய தந்திரங்களுக்கும் என்னை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்த்தபடியினால் உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற மூன்றாவது பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தப்புவிக்கும் தேவன் அவர். அவரை போல ஒரு யாரும் நம்மளை தப்புவிக்க முடியாது. இன்றைக்கி சிலர்லாம் சில பிரச்சனைகள்லேருந்து தான் நம்மளை கையை பிடிச்சி இழுப்பாங்க. எல்லா பிரச்சனையிலும் எல்லா மனிதனும் ஒரு மனிதனை கை நீட்டி தூக்கிவிட முடியாது. ஆனால் உளையான செட்டிலும் ஆழமான படுகொலியில் இருந்தாலும், யாரும் தூக்கிவிட முடியாத சூழ்நிலை இருந்தாலும், யாரும் உதவ முடியாத நிலையில் இருந்தாலும் அவர் கரம் நீட்டி நம்மை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க, குழியில் தூக்கி போட்டாங்க. யார் தருமா தப்புவித்தார்? தேவன்தான் தப்புவித்து எழுப்பினார். இன்றைக்கு நம்மையும் தேவன் தப்புவித்து அவர் எழும்பி நின்று மகிமைப்படுத்த போகிறார், கனப்படுத்த போகிறார். அதான் வாசித்தோம் 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசித்து பாருங்க. 91ஆம் சங்கீதம் 15வது வசனத்தின் கடைசி பாருங்க. நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்க, கனப்படுத்துவேன், அவனை உயர்த்துவேன். யோசேப்பை தப்புவித்தது மட்டுமல்ல, கனப்படுத்தினார். தானியேலை தப்புவித்தது மட்டுமல்ல, கனப்படுத்தினார். நீங்க வேதத்துல யோசித்து பாருங்க, தப்புவித்தது மட்டுமல்ல, தேவன் கனப்படுத்தி உயர்த்துகிறவர். இந்த காலை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் அநேக பிரச்சனைகளுக்கு தப்புவிக்கிறவர் மட்டுமல்ல, அது தொழிலாக இருக்கலாம், பிள்ளைகள் வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, தப்புவிக்கிறவர் மட்டுமல்ல, கனப்படுத்துகிற தேவனுமாய் இருக்கிறார். நான்காவதாக, ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி பார்ப்பானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். சங்கீதங்களிலே 86ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 86வது சங்கீதம் 7வது வசனம். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். பாருங்க, உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். அடுத்து நான்காவதாக, ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அந்த மனிதனுக்கு தேவன் செய்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? பதில் தருகிறார். எவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவர் பாருங்க. நீர் என்னை கேட்டருளுவீர். ஜெபித்த காரியங்களுக்கு பதிலை தந்து ஆசீர்வதிக்கிறார். அவ்வளோ நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம்.
ஏதோ சில பேர்லாம் பாருங்க நோக்கி கூப்பிடுவாங்க. அவர் பதில் தராமல் போகிற தேவன் அல்ல, அவர் பதில் தருகிற தேவன். யோசித்து பாருங்களேன், சகையு காட்டத்தி மரத்து மேலே உட்கார்ந்துக்கிட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் ரொம்ப ஆசையாக இருந்தான். அவனுடைய ஆசையை கர்த்தர் பார்த்துட்டு, அந்த நோக்கி பார்க்கிற இயேசுவை பார்க்கணுன்ற ஆவல் வந்ததை பார்த்துட்டு அந்த மரத்துக்கு கீழே வந்துட்டு சொல்கிறாரு, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும், சீக்கிரமாய் இறங்கி வா. இன்றைக்கு ஆண்டவர் சகைவுக்கே ஒரு பெரிய நன்மைகளை தருவாருன்னா, இன்றைக்கி அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற நமக்கு நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை தந்தருளுவார். அன்னாளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. ஆலயத்துக்கு போய் ஜெபித்த பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, அப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை. காரணம், அன்னாளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு காரியம், நான் அவரை நோக்கி பார்த்துருக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் அவர், இனி நான் துக்கமுகமாக இருப்பதில்லை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்த உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் பதிலை கர்த்தர் தருவார். நீங்கள் நம்புகிறவங்களா இருந்தால் கரங்களை உயர்த்தி இருந்த இடத்துல அல்லேலுயா சொல்லுங்கள், அதை பதிவிடுங்க, சொல்லுங்கள் அல்லேலுயான்னு சொல்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பதிலை தருவார். ஐந்தாவதாக சங்கீதம் 107:6 நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 107 6 நீங்கள் வாசிக்க கேட்கலாம். ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அந்த மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற 5வது ஆசீர்வாதம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி தங்கள் கூப்பிட்டார்கள். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். பாருங்க, அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. 5வது ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அந்த மனிதனுக்கு கர்த்தர் செய்கிற நன்மை என்ன தெரியுமா? இக்கட்டு அப்படின்னா யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலை. சொல்லுவாங்க, கழுத்துக்கு மேலே கத்தி தொங்குது பிரதர், தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, பழமொழியெல்லாம் அழகாக சொல்லுவாங்க. இக்கட்டு நேரம், யாருடைய உதவியும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. யோனாவை தூக்கி கடலில் போடும்போது யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனால் தேவன் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அது யாருக்கும் தெரியாது. யோசேப்பு சகோதரர்களாக நினச்சிருக்கலாம், யோசேப்பு வாழ்க்கை முடிஞ்சிச்சு, குழியில் தூக்கி போட்டோன்னே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே ஒரு நபரை அனுப்பி குழியிலிருந்து தூக்கி எழுப்பி கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றினார். எந்த இக்கட்டாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் இக்கட்டிலிருந்து விடுதலை தருவார். 5 கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1, கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது குணம், சுகம் என்கிற ஆசீர்வாதத்தை தருகிறார். 2, விடுதலையை அந்த மனிதனுக்கு தேவன் தருகிறார். 3வதாக கர்த்தரை நோக்கி ஒரு மனிதன் பார்க்கும்போது அந்த மனிதனை தேவன் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். 4வதாக கர்த்தரை நோக்கி ஒரு மனிதன் பார்க்கும்போது பதில் தந்து ஆசீர்வதிக்கிறார். 5வதாக கர்த்தரை நோக்கி ஒரு மனிதன் பார்க்கும்போது இக்கட்டிலிருந்து விடுதலையை தந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். எந்த இக்கட்டு சூழ்நிலை நீங்கள் காலையில் வந்திருந்தாலும் சரி, அவர் நோக்கி பார்த்து ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அந்த இக்கட்டுக்களை நீக்கி நம்மை தேவன் முகங்களை பிரகாசமடைய வெட்கப்படுத்தாதபடி செய்ய நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? யாரெல்லாம் நீங்கள் பிரச்சனையோடு வந்திருக்கீங்களோ நீங்கள் சொல்லுங்கள், நான் அவரை நோக்கி நான் பார்க்கிறேன், என் முகங்களை கர்த்தர் பிரகாசமடைய பண்ணுகிறார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என் தலையை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார் என்று சொல்லுகிறவங்க கண்களை மூடி நான் ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக, ஒரு விடுதலையை தேவன் தருவீராக. இதுவரை நோக்கி பார்த்த அனுபவங்களை தாண்டி ஒரு உன்னதமான அனுபவத்தை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். யாராவது பலவீனத்தோடு வந்திருப்பார்களே ஆனால் நல்ல சுகத்தை கர்த்தர் தருவீராக. யாராவது ஒரு விடுதலை தேடி வந்திருப்பார்களே ஆனால் விடுதலையை கர்த்தர் தருவீராக. ஆபத்து காலத்தில் துணையாய்
இருக்கிறவர் தப்புவித்து விடுதலை செய்யும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இக்கட்டிலே நீரே துணையாளராய் இருந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்று நாகுமிலே நாங்கள் வாசிக்கிறோமே, நீரே இக்கட்டில் நல்லவராய் இருந்து அரணான கோட்டையாய் இருந்து அவர்களை தப்புவித்து விடுதலை செய்யும்படி நான் செபிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசம் அடையட்டும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், தலைகள் நிமிரட்டும். நான் சொல்லுகிற ஆண்டவரே, இவர்களுடைய அரிக்கட்டுக்கள் நிமிரட்டும்னு சொல்லி நான் செபிக்கிறேன். அற்புதங்களை கர்த்தர் செய்வதற்காய் நன்றி. உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒரு விசை கூட ஜெபத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் எந்த தேவைக்காக ஜெபத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. இந்த நாளிலேயே அவர்கள் உம்மை நோக்கி பார்த்ததனுடைய பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, விடுதலையை தாங்க ஆண்டவரே, சமாதானத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம், தேர்தலுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும், தேர்தலில் உம்முடைய கரம் கூட நிற்கட்டும் ஆண்டவரே. நல்ல ஆட்சியாளர்களை எழுப்பி எங்கள் தேசத்தை சமாதானமாய் சந்தோஷமாய் சேமமுள்ள தேசமாய் நீர் ஏற்படுத்தி தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெயிலின் தாக்கங்கள் எல்லாம் குறையட்டும். இது நிமித்தம் யாரும் பாதிக்கப்படாதபடி பாதுகாப்பை கர்த்தர் தருவீராக. நீரே நிழலாய் நின்று நீரே துணையாளராய் நின்று ஜனங்களுக்கு, ஏழ்மையான மக்களுக்கு, கூலி தொழில் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, வெயிலில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் நீரே நிழலாய் நின்று பாதுகாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீட்டுங்கப்பா. எங்கள் தேசம் சேமமாக இருக்கட்டும், நீர் நிலைகள் எல்லாம் பெருகட்டும், ஊற்றுக்கண்கள் திறக்கப்படட்டும், எந்த தண்ணீர் பஞ்சங்களும் வரக்கூடாது. தேசம் செழிப்பாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருளும்படி நான் செபிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் கேட்ட வார்த்தையின்படி நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் கர்த்தர் பிரகாசமடைய பண்ணுவீராக. வெட்கப்படுத்தாதபடி தலைகளை உயர்த்தும்படி நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.